விநாயகன் 10 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே அன்பழகன் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்கூரை வேய்ந்து தேர்காக்கும் வேந்தர், புதிய தேர் செய்து திருக்கோயில் புகழ் சேர்க்கும் திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே 12 திருத்தேர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே இருந்தது. 3 புதிய திருத்தேர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 38 லட்சம் ரூபாய் செலவில் செய்து தரப்பட்டு ஒரு திருத்தேர் மரமாத்து பணியும் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு சேர்த்து 15 திருத்தேர்களுக்கும் திருத்தேர் கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு அவர் கோரியிருந்த 2 திருத்தேர்கள், திருவெல்லீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு திருத்தேர் ஒரு 64 லட்சம் ரூபாய் செலவிலும், மற்றொரு திருக்கோயிலுக்கு கோரியிருந்த திருத்தேர் 16 லட்சம் ரூபாய் செலவிலும், பிப்ரவரி மாதம் ஒரு திருத்தேரும் ஜனவரி மாதம் ஒரு திருத்தேரும் என்று 2 திருத்தேர்களும் வெள்ளோட்டத்திற்கு தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் அவர் தொகுதிக்கு மாத்திரம் 17 மர திருத்தேர்கள் இதுவரையில் செய்து தரப்பட்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி திருத்தேர்கள் மழையிலும் வெயிலிலும் நினையக்கூடாது என்பதற்காக வரலாற்றில் படித்த மயிலுக்கு தன்னுடைய தேரை தந்தான் பேகன் என்ற ஒரு வரலாறு உண்டு. அதுபோல் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில் திருத்தேர்களை பாதுகாப்பதற்காக இதுவரையில் 134 திருத்தேர்களுக்கு 75 கோடி ரூபாயை ஒதுக்கி 29 பணிகள் முழுமையுற்றிருக்கின்றன. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் புதிதாக திருத்தேர்களுக்கு என்று கொட்டகைகள் 119 திருத்தேர் கொட்டகைகள் இதுவரையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரலாறு இந்த திராவிட மாடல் அரசுக்கு சொந்தம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும் என்ற முழக்கத்தை முன்வைத்து சீரோடும் சிறப்போடும் பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் இரவு பகல் பார்க்காமல் ஒளித்திடும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நான் வணங்குகிறேன். எறும்பை விட சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பணியாற்றும் நம்முடைய துணை முதலமைச்சரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய மாண்பிற்கினிய அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசால் சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறோம். இந்த நிலையில் கோயில் நகரம் கும்பகோணத்தில் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவும் நடைபெற்றமைக்கும், கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கௌதமர் திருக்கோயில், அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில், அருள்மிகு சுந்தரேஸ்வர சாமி பெட்டி காளியம்மன் திருக்கோயில், அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில், அருள்மிகு நாகேஸ்வரன் திருக்கோயில், அருள்மிகு ராமசாமி திருக்கோயில், இந்த திருக்கோயிலுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய தேர்கள் அந்த 17 தேர்களில் அதையும் வழங்கி, அதோடு இல்லாமல் கும்பகோணம் பகுதிக்கு மட்டும் அறநிலையத்துறை மூலமாக சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நிலையில் எங்களுக்கு வழங்கியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கு என் சார்பிலும் என் தொகுதி சார்பிலும் நன்றியை நான் கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர். ரெண்டாவது கேள்வி. இன்னும் கேள்வியே கேட்கலையா? ரெண்டாவது இன்னொரு கேள்வி இருக்கு. நன்றி இன்னும் நீளமாக இருக்கிறது, சுருக்கமாக்கி கொண்டார். தமிழகத்திலே திருக்கோயிலுக்கு நகரம் என்று அழைக்கப்பட்டால் அது கும்பகோணமாகத்தான் இருக்க முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கால ஆட்சியில்தான் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு 425 கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி மன்னர்கள் பொக்கிஷத்தை காப்பாற்றிய மாமன்னன் எங்கள் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட திருக்கோயில்கள் 317. இந்த 317 திருக்கோயில்களில் 77 திருக்கோயில்கள் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது.
அதில் அவர் குறிப்பிட்ட ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. தஞ்சாவூரில் மாத்திரம் இந்த 77 கோயிலில் 16 கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கும் மாண்புமிகு உறுப்பினருக்கும் பதிவு செய்கிறேன்.